இசை அக்காக்கு காது கேட்காதுன்றது உண்மைதான். ஆனா அக்கா மேல எந்த தப்பும் இல்ல. அத்தை, தயவு செஞ்சு அக்காவை தப்பா நினைச்சுக்காதீங்க ப்ளீஸ். தப்பா நினைச்சிடாதீங்கன்னா எனக்கு புரியல வர்ஷினி. இவ்ளோ பெரிய விஷயத்த ஏன் என்கிட்ட இவ்ளோ நாளா மறைச்சிங்க? தப்புதான் அத்தை. நான் எல்லாத்தையும் முழுசா சொன்னாதான் உங்களுக்கு உண்மை என்னன்னு புரியும். அத்தை, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. நீங்க ஜாதகம் பார்த்ததும் எங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னதுமே இசையக்கா எங்க அம்மா கிட்ட தனக்கு காது கேட்காத விஷயத்த உங்ககிட்ட சொல்லிடுறேன்னு சொன்னாங்க. எவ்வளவோ கெஞ்சலாம் பார்த்தாங்க. ஆனா என் அம்மா அத கேட்கல. ஓ, இசை உண்மைய சொல்ல சொன்னதுக்கு அப்புறமும் ஏன் ருக்மணி என்கிட்ட மறைச்சாங்க? அத்தை அத்தை, நான் சில விஷயங்களை உடைச்சே சொல்லிடுறேன். என் அம்மாவுக்கு பேராசை அதிகம் அத்தை. உங்க சம்பந்தம் வந்ததும் அம்மாக்கு தலைகால் புரியல. எப்படியாவது உங்க வீட்டுக்கு நான் மருமகளா வந்துடணும்னு அம்மா ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஆனா அக்காவுக்கு காது கேட்காத விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா எங்க நீங்க இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவீங்களோ, எங்க நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வர முடியாம போயிடுமோன்னு எங்க அம்மா பயந்தாங்க அத்தை. அதனாலதான் இசை அக்காவை மிரட்டி யாருக்கிட்டையும் வாயவே திறக்க கூடாதுன்னு அக்கா கிட்ட பலவந்தமா சத்தியம் வாங்கிட்டாங்க அம்மா. ஒவ்வொரு தடவையும் அதிர்ஷ்டம் இவன் பக்கம் இருக்காது இசை. பார்வை இல்லாத இவன் வாழ்க்கை இப்போ என் கைக்குள்ள இருக்கு. அடுத்த முறை இவன் தடுமாறும் போது அதே அதிர்ஷ்டம் இவனுக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு தெரியல. நீ சொன்னதையே நான் உனக்கும் சொல்றேன் ஸ்ரீஜா. ஒவ்வொரு முறையும் நீ தப்பிக்கிறது அதிர்ஷ்டத்தால மட்டும் இல்லைன்னு கூடிய சீக்கிரம் உனக்கு நான் புரிய வைப்பேன். என்ன இசை, என்னாச்சு? ஏன் ரெண்டு பேருமே அமைதி ஆயிட்டீங்க? அசோக், ஸ்ரீஜா போயிட்டா, நான் மட்டும்தான் இருக்கேன். அம்மா, இங்க பால்கனில எதுக்கு தனியா வந்து காஃபி சாப்பிடுறீங்க? அது ஒண்ணும் இல்லை இசை, எனக்கு பால்கனில நின்று காஃபி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும், அதான். ஓ, எனக்கும் பால்கனில நின்று காஃபி சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். ஓ, இனிமே நீங்க இப்படி வரணும்னா என்னையும் கூப்பிடுங்க. நம்ம ரெண்டு பேரும் காஃபி ஃப்ரெண்ட்ஸா மாறிடுவோம். நான் உங்களுக்கு கம்பெனி தரேன், என்ன சொல்றீங்க? இசை, இங்க வந்ததுல எனக்கு கிடைச்ச பெஸ்ட் திங் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான். அதுவும் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டே எனக்கு காஃபி பார்ட்னரா கிடைச்சிட்டீங்க. நான் ரொம்ப ஹாப்பி இசை. இனிமே உங்களை கூப்பிடாம கண்டிப்பா பால்கனி பக்கம் வரவே மாட்டேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். ஆமா, விஷால் காஃபிலாம் குடிப்பானா? விஷாலுக்கு தானே, அப்பப்ப குடிப்பாரு, அவ்வளவுதான். பை தி வே, காஃபி ஃப்ரெண்ட், வாங்க நம்ம முதல்ல ரூமுக்கு போலாம். விஷாலையும் வர சொல்றேன், அங்க போய் மிச்ச கதையெல்லாம் பேசலாம். இப்ப போலாமா? வாங்க, இப்படி வாங்க, பாத்து வாங்க. சும்மா சொல்லக்கூடாதுமா. இப்படி ஒரு பொண்ணு நீங்க தேடினாலும் கிடைச்சிருக்க மாட்டா. குணத்துல இந்த பொண்ணு பத்திரமாத்து தங்கமா. இந்த பொண்ணால யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யவே முடியாது. இந்த பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு நீங்க போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கணும். என் மருமகளை பத்தி இவ்ளோ உயர்வா சொன்னதே என் மனசுக்கு நிறைவா இருக்கு சாமி. இருந்தாலும் இந்த ஜாதக ரீதியா ஏதோ ஒரு குறை இருக்குன்னு நீங்க பயப்படுறீங்க இல்லையா? அதுக்காக ஒரு பரிகாரம் சொல்றேன். வசதி இல்லாத ஏலப்பட்ட ஒரு 5 ஜோடிக்கு உங்க மருமக கைப்பட தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுங்க. அந்த பொண்ணு கையால தாலி எடுத்து கொடுத்து மத்தவங்க வாழ்க்கைய தொடங்கும் போது உங்க மருமகளுக்கு வரக்கூடிய ஜாதக ரீதியான தடங்கல்கள் எல்லாம் பனி போல விலகிடும். இது போதுங்க ஐயா, இது போதும் எனக்கு. உங்களை பார்த்தது, உங்ககிட்ட பேசினது என் மனசுக்கு நிறைவா இருக்கு. நான்
இல்லாத குடும்பத்துக்கு தாலி எடுத்து கொடுக்கறத ரொம்ப வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வருஷம் என் மருமக இசை கையால எடுத்து கொடுக்க சொல்றேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்க சொன்ன மாதிரியே என் மருமக கையால தாலி தானோ நான் பண்ண சொல்றேன். நான் வரேங்க ஐயா, போயிட்டு வரேன். ரொம்ப சந்தோஷமா. இந்தாங்கம்மா உங்க ஜாதகம். இந்தாங்க ஐயா, இத வாங்கிக்கோங்க. ரொம்ப நல்லதுமா. வாங்க. நான் போயிட்டு வரேன் சாமி. பத்திரமா போயிட்டு வாங்கம்மா. என்னப்பா ஆ? எதுக்கு எல்லாரையும் ஹாலுக்கு வர சொன்னீங்க? உங்க அம்மா வெளில போயிருக்காடா. அவ இங்க வரும்போது நம்ம எல்லாரையும் ஹால்ல இருக்க சொன்னா. அதுக்கு தான் உன்னையும் கூப்பிட்டேன். அதுக்கு தானா? சார், வாங்க கணேஷ். வணக்கம் சார். வணக்கம். என்ன மேனேஜர் சார், ஆஃபீஸ் டைம்ல இங்கே வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? மேடம் தான் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி என்னை வீட்டுக்கு வர சொன்னாங்க. அதான் கிளம்பி வந்தேன். ஓ, எதுக்கு இப்போ மேனேஜர் இங்க வர சொல்லிருக்காங்க? உங்களுக்கு எதுவும் தெரியுமா? யாருக்கு? எனக்கா? உன் கூடவே தானே நான் வால் புடிச்சு அலைஞ்சிட்டு இருக்க. அப்படி இருக்கிற என்கிட்ட வந்து இப்படி கேக்குறியே, எனக்கு எப்படி தெரியும்? விஷால், அத்தை எதுக்கு நம்ம எல்லாரையும் கூப்பிட்டிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு என்ன தெரியும்? ஏய், ஒருவேளை அசோக் ரிலேட்டடா ஏதாவது இருக்குமோ? ஓ, வருஷா வருஷம் வசதி இல்லாம கல்யாணம் பண்ண முடியாத ஏழைங்களுக்கு நம்ம குடும்பத்து சார்பா எல்லா செலவுகளையும் ஏத்துக்கிட்டு கல்யாணம் நடத்தி வைப்போம்ல. ஆமா. இந்த வருஷமும் அந்த மாதிரி நடத்தலான்னு தான் மேனேஜரை வர சொன்னேன். வாவ். மேனேஜர், ரொம்ப கஷ்டப்படுற ஏழைப்பட்ட 5 ஜோடிகளை உடனடியா பாருங்க. கல்யாண ஃபங்க்ஷனை எப்போ பிளான் பண்ணிருக்கீங்க மேடம்? நாளைக்கு ரொம்ப நல்ல நாள். ஓ, இந்த தடவை கல்யாணத்தை மண்டபத்துல வைக்க வேண்டாம், நம்ம வீட்லயே வச்சுக்கலாம். ம். ஓகே மேடம். இன்னைக்கே போய் எல்லாரையும் பார்த்து ஏற்பாடு பண்ணிடுங்க. இந்த தாலி எடுத்து கொடுக்கிற புண்ணியமான காரியத்தை உன் கையாலேயே பண்ணிடு சுபத்ரா. இந்த வருஷம் தாலிய என் கையால நான் கொடுக்க போறது இல்ல அத்தை. இந்த முறை என்னோட மருமக கையால தாலி எடுத்து கொடுக்கணும்னு நான் விரும்புறேன். ஸ்டேஜா நாளைக்கு பெரிய எடுத்த மருமகளை தாலி எடுத்து கொடுக்கணும்னா அவளுக்கு இப்ப ஒரு நல்ல பட்டுப்புடவை எடுத்து கொடுக்கணும்ல நீ. சிந்தாமணி, ஸ்ரீஜா கையால தான் தாலி எடுத்து கொடுக்க சொல்ல போறேன்னு நான் சொல்லவே இல்லையே. நாளைக்கு நடக்க போற ஃபங்க்ஷன்ல இசை தான் தாலி எடுத்து கொடுக்க போறா.